வீடியோ எடுக்க. இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ராஜாபுதூர். இது களக்காடு யூனியன் தானே? வள்ளியூர் கிடையாதுல்ல, களக்காடு யூனியன். இவங்க ஆல்ரெடி ஒரு போர்வெல் இந்த அதில் போட்டு ஓடிட்டுருக்கு. 200 அடி தானே அந்த போர்? 200 அடிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இங்கே ஏதோ ஒரு போர்வெல் போட்டாங்கன்னா அது இடிஞ்சு விழுந்துருக்கு. இது ஒரு கிணறு, ஆழமான கிணறு கிடக்கு. இது இப்போ ஏற்கனவே பாதி மூடிட்டு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். ஏறக்குறைய அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம். முதல் ஸ்கேனு 125 மீட்டர் ஆகலாம். 400 அடிக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் மண் வளம் ரொம்ப அருமையாக இருக்கும். நிலத்தடி நீர் வளத்துக்கும் குறைவு கிடையாது. கேசி மீப்பு கொஞ்சம் அதிகமாக இறக்க வேண்டியிருக்கும். அதில் எத்தனை அடி கேசி மீப்பு இறக்குனீங்க? அது எப்படி 100 அடிக்கு இறக்கி? 100 அடிக்கு இறக்கி. ஏன்னா இது போன பயந்து அப்பா ஆழமாக இறக்கிருங்க. ஆமாம், ஏன்னா மண் ஃபுல்லாக ஓவர் பட்டன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பக்கத்தில் தான் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸு, அதனுடைய மண் டெப்ரெஷன் சொல்லக்கூடியது. நிறைய ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வாட்டர் போட்டு போகிறது, ரோட்டு வாட்டரில் போட்டு 100 அடி கேசி மீப்பு இறக்கணும் ஞாபகம் இருக்குது. இந்த ராஜாபுரை சுற்றி நல்ல நிலத்தடி நீர்வளம் அதிகம் உண்டு. ஏன்னா குளம், அங்கிட்டு டேம் இருக்குது, கொடுமுடியாறு டேமு. மடத்துக்காடுன்னு சொல்லக்கூடியது அந்த பாதை, ரோஸ்மியாபுரம் ராஜாபுரம் பாதைக்கு நேர கிழக்கு இருக்குது. நம்ம ரோஸ்மியாபுரம் ராஜாபுரம் சாலைக்கு மேற்க சர்வே பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் 60 டு அதிகப்படி 70 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம்தான், ஈரம் சகதி தான். அது கீழே ஃபுல்லாக கடின பாறை வந்துடுது. இது அதிகப்படி 400 அடி ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் நடந்துகிட்டு. இடத்தினுடைய மத்திய பகுதி இது. 3வது ஸ்கேன் நடக்கு. 125 மீட்டர் ஆழம், 34 மீட்டர் டிஸ்டன்ஸ். 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது முதல் ஸ்கேன் பாயிண்ட்டை விட இது பெட்ரு. ஆனால் தண்ணி 60 டு 80 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான். ரொம்ப சுமாரான தண்ணீர். இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 80 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு 1/2 இன்ச்சு டு 1 இன்ச்சு தண்ணி கிடைக்கும். இதுவும் ஒரு 1/2 இன்ச்சு டு 1 இன்ச்சு தண்ணி கிடைக்க வாய்ப்பு 3வது ஸ்கேனில். அந்த 2வது ஸ்கேன் அடையாளத்துலேயும் 3வது ஸ்கேன் அடையாளத்துலேயும் போர்வெல் போட்டு அதிகப்படி 200 அடி ஆழம் மட்டும் போர்வெல் போட்டு ரெண்டையும் ஒரே கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் பயன்பாட்டுக்கான தண்ணீர் அளவு தான் இங்கே இருக்குது.